அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஏற்கனவே ஆர்ப்பாட்டத்தை ஒத்திவைத்திருந்தனர் இன்றைய தேதிக்கு. இந்நிலையில் இன்று தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். நேற்று சமூக வலைதளத்தின் வாயிலாக யார் அந்த சார் என்ற போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இன்று மாவட்ட தலைநகரங்களில் மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் இந்த போராட்டம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. கடலூரிலிருந்து செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், தற்போது கடலூரில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் எந்தெந்த தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள்? விவரம் என்ன? திமுக அரசை கண்டித்தும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அந்த பாலியல் சம்பவத்தை கண்டித்தும் போராட்டத்திற்கு அதிமுக அழைப்பு விடுத்தது. ஆனால் இந்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்தது. ஆனால் அனுமதியை தராமல் இருந்த போதும் காவல்துறை எதிர்த்து தற்போது இங்கு அதிக அளவு அதிமுகவினர் குவிந்து காவல்துறைக்கு எதிராகவும் தமிழக அரசுக்கு எதிராகவும் கோஷமிட்டனர். அப்போது கோஷமிட்ட போகும்போது மைக்குகளை எல்லாம் காவல்துறை பிடுங்கினார்கள். அனுமதி இல்லாதனால் மைக்குக்கு அனுமதி கிடையாது என அந்த ஒலிபெருக்கியை அங்கிருந்து துண்டித்தார்கள். இதனால் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. தொடர்ந்து அதிமுகவினர் திமுக அரசை கண்டித்தும் இந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் தொடர்ந்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதனால் காவல்துறை அவர்களுக்கு அனுமதி இல்லாத காரணத்தினால் அவர்கள் கைது செய்ய முயற்சித்த போது காவல்துறைக்கும் அதிமுகவினருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. காவல்துறை கைது செய்ய வந்த போது காவல்துறையுடன் எதிர்த்து நின்று குரல் எழுப்பதால் அங்கு ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டது. அது மட்டுமில்லாமல் அதிமுகவினரை தற்போது கைது செய்து அந்த பேருந்தில் அழைத்து செல்லும் காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் காவல்துறையை கண்டித்து தற்போது அந்த பேருந்தை வழிமறித்து காவல்துறைக்கு எதிராகவும் திமுக அரசுக்கு எதிராகவும் தொடர்ந்து இங்கு கோஷம் எழுப்பி வருகிறார்கள். இதனால் ஒரு பதட்டமான சூழல். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் தலைமையில் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றது. இங்கே ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் குவிந்து இந்த திமுக அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பதால் காவல்துறைக்கும் அவர்களுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. தற்போது தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதனால் அமைச்சர் MC சம்பத்தை கைது செய்து பேருந்தில் அழைத்து சென்றார்கள். அந்த பேருந்தை வழிமறித்து அதிமுகவினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் அங்கு ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் முழுமையாக இந்த பகுதியை முழுவதும் போக்குவரத்தும் ஸ்தம்பித்திருக்கிறது. எந்த திசை திரும்பினாலும் போக்குவரத்து ஸ்தம்பித்த காரணம் ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டுள்ளது. காவல்துறை தொடர்ந்து இந்த போராட்டக்காரர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் நிகழ்ச்சியில் ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக அரசு பேருந்துகள் இங்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு கூட்டமாக இருப்பவர்களை கைது செய்து தற்போது திருமண மண்டபத்தை அழைத்து செல்கிறார்கள். ஆனால் அந்த அழைத்து செல்லும் பேருந்தை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபடுவதால் ஒரு பதட்டமான சூழல் தான் உள்ளது கடலூரில். ஸ்ரீதர், புதுச்சேரியிலும் இந்த போராட்டம் நடைபெறுகிறதா? அங்கு என்ன நிலவரம்? குறிப்பாக தமிழகம் முழுவதும் இந்த போராட்டத்துக்கு ஏற்கனவே காவல்துறை அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது. கடலூரில் காவல்துறை அனுமதி மறுத்தது. கடலூரில் 4 மாவட்டங்கள் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என 4 மாவட்டமாக பிரிக்கப்பட்டு கடலூர் மாவட்டத்தில் 4 இடங்களில் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இங்கு கடலூரில் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றது. இதில் பண்ருட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு பெண்களுக்கு எதிராக நடைபெறும் இந்த குற்றங்களை தடுக்க வேண்டும், தடுக்காத திமுக அரசு எப்போது வந்தாலும் இதுபோல் தான் நடைபெறுகிறது என்று கோஷமிட்டதால் அங்கு ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டது. இதனால் அங்கு இருக்கும் ஒலிபெருக்கையெல்லாம் காவல்துறை பிடுங்கிவிட்டார்கள். அந்த ஒலிபெருக்கையை பிடுங்கிவிட்ட காரணத்தினால் காவல்துறைக்கும் அதிமுகவினருக்கும் வாக்குவாதமும் தள்ளுமுறை ஏற்பட்டது. உடனடியாக அவர்கள் கட்டாயப்படுத்தி கைது செய்து தற்போது அரசு பேருந்து மூலமாக தனியார் திருமண மண்டபத்துக்கு அழைத்து செல்கிறார்கள். ஆனால் அந்த திருமண மண்டபத்துக்கு அழைத்து செல்லும் அந்த வாகனத்தையும் தற்போது சிறைபிடித்து அவர்கள் பொறுமையாக அழைத்து செல்லும் காட்சி நம்மால் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. கடலூரில் அதிமுகவினர் போராட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்திருக்கின்றனர். இதனால் போலீசாரிடையே வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். மேலும் மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கின்றனர் அதிமுகவினர். இதனால் போலீசார் மறியலில் ஈடுபட்ட அதிமுகவினரை கைது செய்திருக்கின்றனர். இன்னும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அதிமுகவினர் திமுக அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தமிழ்நாடு முழுவதுமே நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் யார் இந்த சார் என்ற போஸ்டரை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். குறிப்பாக சமூக வலைதளத்திலும் யார் இந்த சார் என்ற ஹேஷ்டேக்கை அதிமுகவினர் ட்ரெண்ட் செய்திருந்தனர். இதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் ஆதரவு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று அதிமுக பொதுச் செயலாளர்
பாதுகாப்பில்லை, சிறுமிகள் பாழாகுது. சிறுமிகளின் வாழ்வே. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் திமுக அரசுக்கு எதிராக அதிமுகவினர் முழக்கங்களை எழுப்பி மாணவிகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று முழக்கங்களையும் கோஷங்களையும் எழுப்பி கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். ஏற்கனவே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருந்தது. ஆனால் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவை அடுத்து இன்றைய நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டு தற்போது மாநிலம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. மாவட்ட தலைநகரங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கடலூர் போன்ற சில பகுதிகளில் ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்ததால் அங்கு போலீசாருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. கடலூரில் சாலை மறியலில் ஈடுபட்ட அதிமுகவினரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். பாதுகாப்பில்லை, பாதுகாப்பில்லை,